ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் படம் தான் பார்க்க போகிறோம். உங்களில் எத்தனை பேர் ஒரு குறிக்கோளை கையில் எடுத்து அதை முயற்சி பண்ணும்போது 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் போராடி இதை நான் செஞ்சு முடிப்பேன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த படத்தை பார்த்துடணும். இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை தான் பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி வச்சுருக்காங்க. ஆப்பிரிக்காவில் ஒரு கட்டத்தில் பயங்கரமான பஞ்சம் ஏற்படுது. பசி பட்டினி எங்கே பார்த்தாலும் சாவுன்னு அப்படியே தலை விரித்து ஆடிட்டுருக்கு பஞ்சம் அவங்க கிராமத்தில். அப்போ அதே கிராமத்தில் இருக்க ஒரு பையன் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுற பொருட்களை வச்சு வெண்வில் பண்ணி அவனுக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு போராடி தண்ணி கொண்டு வந்திருக்கான். அதை பற்றின ஒரு சூப்பரான ஸ்டோரியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு வறண்ட பூமியை தான் காட்டுறாங்க. ரொம்ப வறண்ட பூமி தான், ஆனால் இங்கேயும் அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு விவசாயத்தை கிழங்கு இது மாதிரி ஐட்டத்தை விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் டக்குன்னு மயக்கப்பட்டு விழுகிறான். என்னன்னு தெரியல, சடனாக மயக்க விழுந்துடுறான். விழுந்தா எல்லோரும் சோகமாக இருக்காங்க. அவன் இறந்துட்டான் போலங்க. பாவம், ரொம்ப வீக்காக இருப்பான் போல். இப்போ இறந்து போனவங்களோட கசின் டெய்லரை தான் காட்டுறாங்க. அந்த டெய்லர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் தான் வில்லியம், நம்ம படத்தோட ஹீரோ. இவன் இந்த கிராமத்தோட தலையெழுத்தையே மாற்ற போகிறான் அப்படின்னு இப்போ இருக்க இவங்களை யாருக்கும் தெரியல. அப்போ தான் ஒரு பாதிரியார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ இறந்து போனவர் கடைசி வரை இந்த மண்ணை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு விவசாயத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது இறந்து போயிருக்காரு. ஸோ அது மாதிரி தான் நீங்களும் இருக்கணும், நம்ம மண்ணை பாதுகாக்கணும், நமக்காக போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம வில்லியத்தை தான் காட்டுறாங்க. வில்லியம் காலையில் வேகமாக எந்திரிச்சிட்டான். யாரும் எந்திரிக்க கூட இல்லை அந்த கிராமத்தில். அவன் ஏதோ எடுத்து துருன்னு பண்ணிகிட்ருக்கான். நம்ம வில்லியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் ரொம்பவே பிரில்லியண்ட். நிறைய விஷயத்த கற்றுக்கணும்னு நினப்பான். நிறைய டெக்னிக்கலான விஷயத்த பூரா அவன் முயற்சி பண்ணி கற்றுக்குருவான். இப்போ கூட பாருங்கள், ஏதோ ஒரு ரேடியோவை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பான். அதனால் சுற்றி வட்டாரத்தில் உள்ளவங்க கூட ரேடியோவை ரிப்பேர் பண்ண கொடுப்பாங்க. இப்போ அவங்க அப்பாவோட ரேடியோவை தான் இவன் ரிப்பேர் பண்ணுறான். ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி முடித்தோன்னு அழகான பாட்டு வருது. இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு தான் அவங்க அப்பா எந்திரிக்கவே செய்கிறாரு. அவங்க பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்கு இல்லையா, அதுதான் வில்லியத்தோட தங்கச்சி. அவங்க வில்லியத்துக்கு இன்னொரு அக்காவும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்க குடும்பம். அம்மா, அப்பா, சின்ன தங்கச்சி, அக்கா, அப்புறம் ஒரு அழகான குடும்பம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரேடியோ சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா வெளியே பார்க்குறாங்க. பையன் ரேடியோ சரி பண்ணதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகி, சரிடா ரேடியோ சரி பண்ணது போதும், இப்போ மாடியில் கூரையை கொஞ்சம் போய் சரி பண்ணுறியா அப்படின்னும், இதோ போகிறேன்ப்பான்னு உடனே போய் கூரையெல்லாம் சரி பண்ணுறியா. பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க நம்ம பேச்சே கேட்குதுங்களா, இவன் அவ்வளோ சமத்தா அவங்க அப்பா எந்த வேலை கொடுத்தாலும் பார்க்குறியான். இப்போ வில்லியமோட அப்பா அவன் சரி பண்ணி கொடுத்த ரேடியோவில் நியூஸ் கேட்குறியான். அந்த நியூஸில் இப்போ மிகப்பெரிய புயல் வரப்போகிறதாகவும் அது இது நாள் வராத ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே அவங்க ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. ஸ்டோர் ரூமில் ஒட்டு மொத்தமாக ஒரு வருடத்தில் அறுவடை பண்ண மக்காச்சோளம் இவ்வளோ தான். அதை பார்த்துட்டு இப்போ வேகமாக அவங்க மனைவி இந்தாங்க, நம்ம மையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், இது அவனுக்கே தெரியாமல் அவன் ரூமில் வைங்க அப்படின்றவும் சரின்னு அவங்க அப்பா எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ வில்லியம் யாரோ ஒருத்தவங்களை பார்த்து பயந்து வேகமாக ஒளியறியான். யாருன்னு பார்த்தா, டே ரேடியோ சரி பண்ண கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு, ஏன்டா என்ன பண்ணுற, டே கொடுத்துட உடையதானடா, சரி பண்ண முடியலைனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை அது லேசாக ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கேன். சரி கீழே இறங்கு, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்பு அப்படின்னும் வேகமாக கிணத்துல தண்ணி அரைச்சி அந்த கிணத்த பார்த்தோம்னா, அடே எங்கள் அப்பா எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குதுன்னு பாருங்கங்க. இந்த கிணத்துல தான் மொத்த கிராமமே தண்ணி யூஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ பஞ்சத்தில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ வில்லியம் குளிச்சுட்டு வந்துட்டான். குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா புது யூனிஃபார்ம் இருக்குது. ஒரே சந்தோஷம். ஏன்னா வில்லியம்ஸ் ஹை ஸ்கூலுக்கு போகிறனால அவங்க அம்மாவும் அப்பாவும் புது யூனிஃபார்ம் வச்சுருக்கேன். இதான் சர்ப்ரைஸ் போல். உடனே சாப்பிட உட்காடுறாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. அதில் கூட எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதை விட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்கங்க.
இப்போ நம்ம டெய்லரை காட்டுறாங்க. டெய்லர் வந்து இப்போ ஒரு சைக்கிள் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு தான் எப்போயுமே வேலைக்கு போவேன். மகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நாங்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். உனக்கு படிப்புன்ற சொத்து கிடச்சிருக்கு. அதை வந்து பயன்படுத்திக்கோ. அதை வச்சு மேலே மேலே போ. இந்த கிராமத்தையும் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வில்லியம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ வில்லியத்தோட ஃப்ரெண்டு கில்பர்ட்னு ஒருத்தர் இருக்கான். அவங்க கூட நடந்து கூடவே ஒரு நாயும் வருது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ கட் பண்ணால் இப்போ நம்ம டெய்லரோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அவங்க விளைவிச்ச பொருளை பூரா வெளியே எடுத்துகிட்டு வந்து சந்தையில் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. மாட்டு வண்டியில் தான் எடுத்துகிட்டு வரலங்க. அவன் வச்சுருக்க அந்த சைக்கிளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறான். இப்போ அவங்க மனைவியை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அக்கா ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிட்டாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்டர் கூட வந்துருச்சு. ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லாததால் மேற்கொண்டு படிக்க வைக்காமல் இருக்காங்க. இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டெய்லர் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி பயங்கர புயல் வரப்போதான். எப்பயுமே வராத அளவுக்கு இந்த வருஷம் பெரிய புயல் வருதுன்னு நியூஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக வாகனத்தில் வர்றாங்க. அப்போ வந்து டெய்லர் வந்து இவனுங்களாம் இருக்காங்களே, தேர்தல் வந்தால் மட்டும்தான் நம்ம ஞாபகம்லாம் வரும். இல்லைன்னா நம்ம இருக்கிறோமா செத்தம்மான்னு கூட இவங்களுக்குலாம் தெரியாது. இப்படி ஒரு கேவலமான ஜனநாயகம்டா அப்படின்னு அவன் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இவங்க விற்றுட்டு கொண்டு வந்த விளைவிச்ச பொருள்லாம் விற்றுட்டு போய்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் சைக்கிளில் போகும்போது நம்ம அக்காவை அப்படியே சைட் அடிச்சுட்டே போகிறான். இப்போ வில்லியத்தோட ஸ்கூலை தான் கட்டுறாங்க. பிரின்ஸிபல் பேசுகிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கூலில் நிறைய வசதியெலாம் கிடையாது. நீங்கள் படித்து உங்களோட தரத்தை நீங்கள் தான் முன்னேற்றிக்கிறணும். அதனால் தயவு செய்து ஃபீஸ் கட்டாதவங்களாம் கட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூலில் உங்களை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். முதல்ல ஃபீஸ் கட்டலைன்னா லைப்ரரிக்கு அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் போயிடுறாரு. இப்போ மழை பெய்யுது. உடனே எல்லோரும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க கிளாஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு டீச்சர் வராது. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம அக்காவை சைட் அடிச்சார்லங்க, அவர் தான் அந்த டீச்சராக வராரு. அவர் பேர் கொச்சாங்கோ. அவர் தான் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச்சர் போல். இப்போ வில்லியத்தோட கையில் வந்து ஒரு என்வலப் இருக்குது. அந்த என்வலப்பில் வந்து அந்த டீச்சரோட பேர் தான் போட்டிருக்கு. அதை வில்லியம் பார்க்குறான். இப்போ வில்லியம் வந்து அந்த டீச்சர்கிட்ட போய் எங்கள் அக்கா அவங்கள்ட்ட யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்காக இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். ஓ, நீ ஆனியோட தம்பியா? நான் அதை பார்த்துக்கிறேன். நீ முதல்ல ஃபீஸ் கட்டலை, உன் அப்பாட்ட சொல்லி ஃபீஸ் கட்டுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ வில்லியத்தோட அக்காவை தான் கட்டுறாங்க. அவங்க கிராமத்துலேயே ஒரு கடையில் போய் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கெல்லாம் வேலையெல்லாம் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப படித்த உனக்குலாம் வேலைலாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே அன்றைக்கி ராத்திரி தான் கட்டுறாங்க. அவங்க அப்பா ரொம்ப பயந்த மாதிரி பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த ஊரில். இந்த கிராமத்தில் கரண்ட்லாம் கிடையாது. ஆனால் நாளைக்கு டெஸ்ட்டுங்கிறதுக்காக நம்ம வில்லியம் மாங்குன்னு படிச்சிட்ருக்கான். இப்போ அவன் படிக்கிறதுக்கு அம்மாட்ட கெரோசின் இருக்க விளக்கு எனக்கு கொடுக்குறீங்களாம்மா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இந்த விளக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு இதில் இருக்க கெரோசின் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் தர முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பையனும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு படிக்காமல் அப்படியே மறுநாள் ஸ்கூலுக்கு வந்துடுறான். மறுநாள் டெஸ்ட்டு நடக்குது. ஆனால் இவன் 62% எடுத்திருக்கான். ஆனால் அவனை பொறுத்தளவு இது ரொம்ப கம்மியான மார்க்காங்க, ஆவரேஜான மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நைட்டு கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நான் மார்க் எடுத்திருப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன். அப்போ கூட அவங்க அம்மாவையோ ஃபேமிலி சுச்சுவேஷனையோ அவன் மீன் பண்ணி சொல்லவே இல்லை. இப்போ நேராக ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகாமல் குப்பைமேட்டுக்கு போகிறேன். குப்பைமேட்டில் போய் தினமும் தேடுவான் போல். அந்த குப்பைமேட்டில் வேஸ்ட்டான ப்ராடக்ட் எல்லாம் தூக்கி போடுவாங்க போல். அதில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன பொருளை வச்சு கூட நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கே தேடுறான். இப்போ அவன் கண்ணில் ஒரு பேட்ரி படுது. இப்போ கட் பண்ணால் ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த மீட்டிங்க்கு வில்லியமும் அவங்க அப்பாவும் போகிறாங்க. அவங்க தாத்தா தான் வந்து அதை மீட்டிங்கே நடத்துகிறது. அவர் கிட்டத்தட்ட ஒரு தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஊரோட எல்லையில் ஒரு பயங்கரமான காடுகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. அங்கே அந்த ஊருக்கு ஒரு தேயிலை ஃபேக்ட்ரி வரப்போதான். அதனால் அந்த தேயிலை ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்து இந்த மரங்களை பூரா வெட்டி விற்கிறதுக்காக பேசியிருப்பார் போல். ஆனால் அதுக்கு இந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பயங்கரமான புயல் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி பல ஊர்களில் மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு. நம்ம ஊருக்கு பாதுகாப்பாக இருக்கிறதே இந்த மரங்கள் தான், இதை நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம வில்லியத்தோட அப்பா டெய்லர் வந்து இவர் சொல்கிறது சரிதான், நம்ம இந்த மரத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அதில் ஒருத்தன் எந்திரிச்சு, இல்லை நம்ம விற்றோம்னா பணம் கிடைக்கும், இதை விற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி இவங்க பஞ்சப்பட்டினியில் கிடைக்கும்போது அந்த தேயிலை தோட்டத்தோட ஓனர் வந்து நான் இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வேகமாக எந்திரிச்சு சம்மதிச்சிடுறாங்க.
நம்ம டெய்லரோட கசின்ட்ட கூட சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நம்ம ஊரே பயங்கரமான நிலையில் பஞ்சத்தில் இருக்குது, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த மரத்தை வெட்டி கொடுக்குற பணம் நமக்கு பயன்பட போகுது அப்படின்னு சொல்கிறியான். இப்போ கட் பண்ணால் நம்ம வில்லியத்தை தான் கட்டுறாங்க. ஒரு நாயை கூட்டிகிட்டு வேட்டையாட தான் வந்திருக்கான். வந்தவன் ஒரு சூப்பரான ட்ராப்பை செட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஐட்டம்லாம் செட் பண்ணுறது இவனுக்கு கை வந்து கலையாக இருக்குது. அப்படி செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பறவைகள்லாம் ஒரு திசையில் போகுது. பயங்கரமாக சத்தம், பறவைகளோட சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்தா இந்த ஊர்க்காரங்க அந்த மரத்தை பூரா அந்த தேயிலை ஃபேக்ட்ரிக்கு விற்றுட்டாங்க. அதனால் மரங்கள் ஒவ்வொன்றையும் 1 by 1 வெட்டிகிட்டு இருக்காங்க. அதில் உள்ள பறவைகள் தான் இப்போ கத்திட்டு பறந்து போடுது. இதை அப்படியே ரொம்ப வருத்தத்தோட வில்லியம் பார்த்துட்ருக்கான். இந்த ஊருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கிறியான். இப்போ என்ன கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு யூத் கேங் மாதிரி ஒரு கேங் இருக்குது இந்த ஊர்லேயே. அவங்க வந்து இந்த ஃபுட்பால் மேட்சை வந்து ரேடியோவில் கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்கலான்னு நம்ம வில்லியம்ஸ் இருந்தால் உள்ளே விட மாட்டுறாங்க. அதனால தான் இவன் வேட்டையாடிட்டு போய் அதிலேருந்து வராத பொருட்களை வந்து இவங்களுக்கு கொடுத்து உள்ளே இவங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறான். அந்த சமயம் அந்த மேட்ச்சில் முக்கியமான அது ஓடிட்டுருக்கு. அப்போ டக்குன்னு அந்த ரேடியோ ரிப்பேர் ஆயிடுது. எல்லோரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம வில்லியம்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அப்பாவோட ரேடியோவில் இருக்க பேட்டரி, அப்புறம் ரிப்பேர் பண்ண கொடுத்தாங்களா அந்த ரேடியோவில் இருக்க பேட்டரின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போகிறேன். அப்போ அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, இந்த மாதிரி எனக்கு ஃபீஸ் கட்டுங்க, என்னை டீச்சர் வெளியே நிற்க வச்சுருவாங்களாம் அப்படின்னு. நம்ம சூழ்நிலை உனக்கு புரியுதில்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த யூத்துக்கு அங்கே வீட்டுக்கே போகிறான். போய் இவன் ஆல்ரெடி ரேடியோவில் பேட்ரி இருக்கும், பட் ஆனால் கெப்பாசிட்டி பற்றிருக்காது, பவர் கெப்பாசிட்டி. அதனால் இவன் எடுத்துகிட்டு வந்த எல்லா பேட்டரியையும் ஒன்றா சேர்த்து அதை ஜாயின் பண்ணி அதில் உள்ள பவரோடு வச்சு ரேடியோ ஆன் பண்ணுறா. பார்த்தா ஆன் ஆயிடுச்சு. உடனே எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. இப்போ அந்த மேட்சும் முடிஞ்சிருது. வில்லியம் வீட்டுக்கு வரான். பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வில்லியமோட ஃப்ரெண்டு கில்பர்ட்டும் வேகமாக வந்து ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த வில்லியம் பார்க்குறான். அவங்க அக்காவும் அந்த சயின்ஸ் டீச்சரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்றான். பார்த்த உடனே இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க போல். ஆனால் இவன் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. உடனே டக்குன்னு மறுபடியும் குப்பைமேட்டை தான் காட்டுறாங்க. நம்ம வில்லியம் ராத்திரியில் படிக்கிறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அப்போ பார்த்தா ஒரு பல்பு கிடைக்கிது. ஆனால் அந்த பல்பு எரிய வைக்க ஒரு பேட்டரி வேணும் இல்லையா, அதை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனோட ஃப்ரெண்டு கில்பர்ட் வந்து ஒரு பெரிய ராடு கம்பி மாதிரி எடுத்து கொடுத்து, டேய் உங்கள் அக்காவை லவ் பண்ணுற அந்த டீச்சரை சும்மா விடக்கூடாதுடா, அவன் தினமும் சைக்கிளில் தானே வரையான், வா அந்த சைக்கிளை உடச்சி போட்டுடலாம் அப்படின்ற. உடனே நம்ம வில்லியமும் அவனோட சேர்ந்து போகிறான். அவன் அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சைக்கிளை உடைக்க மனசே வரல. ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ வில்லியத்துக்கு வந்து அந்த சைக்கிளை உடைக்கிறதுல சுத்தமாக மனசு இல்லை. அதனால் அங்கேருந்து போயிடுறான். பட் அந்த சைக்கிளில் இருக்க டைனமோவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. டைனமோனா வேறு எதுவும் இல்லைங்க, அந்த சைக்கிளில் மொதல் ஓட்டும் போது முன்னாடி லைட் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியல. அந்த காலத்தில் வந்து சைக்கிளில் எப்போயுமே லைட்டும் இருக்கணும், கண்ணாடியும் இருக்கணும், அது கம்பல்சரி. அந்த டைனமோவை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறான். அதோட மெக்கானிசமே நல்லாயிருக்கும். அந்த டயர் சுற்ற அந்த டைனமோ சுற்றும். அந்த டைனமோ பவர் வரையில் அது மூலமாக அந்த சைக்கிளில் உள்ள லைட்டு எரியும். அதுதான் அதோட மெக்கானிசம். ஆனால் அவன் அந்த லைட்டை எடுக்கலை. அந்த டயரை சுற்றி எப்படி அந்த லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ மறுநாள் காட்டுறாங்க. வில்லியம் வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமான கஷ்டத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அவங்க வீட்டில் வந்து விளைச்சலே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இதுக்கப்புறமும் வில்லியமோட படிப்புக்காக தனியாக காசு எடுத்து வைக்க முடியாது அப்படின்னும் அவங்க அப்பாவும் பேசுகிறத வில்லியம் கேட்குறான். ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போ அடுத்த நாள் கட் பண்ண அவங்க ஸ்கூலை தான் கட்டுறாங்க. அங்கே டைரெக்டாக பிரின்ஸிபலே வந்துடுறாரு. ஃபீஸ் கட்ட பிள்ளைகளெல்லாம் ஒதுக்கிட்டு ஃபீஸ் கட்டாத பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா உங்களை வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பல்சரி ஃபீஸை கட்டுங்கன்னு கம்பல்சரியாக சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி பயங்கரமாக ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு சில வாரங்களில் அவங்க ஊரில் புயல் வருது, பயங்கரமாக வெள்ளம் வருது. இந்த தடவை அவங்க ஊரில் மரங்கள் வேறு இல்லையா, எல்லாத்தையும் அந்த தேயிலை தோட்டத்துக்கு விற்றுட்டாங்களா, அதனால் வெள்ளம் பூரா ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாய நிலமும் இப்போ வெள்ளம் வந்ததால் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம வில்லியம்ஸோட அப்பா டெய்லர் வந்து நிலத்தை பார்த்து ரொம்ப கதறி அழுகுறாரு. அவரோட விளைச்சல் பூரா நாசமாயிடுச்சு. இப்படியே இந்த மாதம் பூரா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த கிராமமே விவசாயமே இல்லாத அளவுக்கு போயிடும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ வில்லியமோட அப்பா அவரை ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போனால் என்னடா எப்படிடா இருக்க, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. அவர் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கார் போல்.
அவன் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டாக தான் தெரியலாம். இந்த மாதிரி வந்து வில்லியத்தோட அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஃபேக்ட்ரியில் உள்ளவங்க பூரா மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வெள்ளம் வந்துருச்சு, ஊருக்குள்ளே அந்த வெள்ளம் வந்துருச்சு, விவசாய நிலம் பூரா அழிஞ்சிருச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, ஆபத்து. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரத்தையாவது வெட்டாமல் இருக்கிறத சொல்லு, நீ போய் இதை அந்த ஃபேக்ட்ரி ஓனர்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வில்லியத்தோட அப்பா. அதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இங்கே நடக்கிற அரசியல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உன்னோட கிராமத்தை நீயே யோசிச்சுப்பாரு. ஒரு வருஷம் பூரா நல்லா மழை பெய்யுது, அடுத்த வருஷம் வறண்டு காஞ்சு போயிடுது. இது ஒரு மோசமான அறிகுறி. நான் என்ன ஒரு உதவி பண்ணுறேன், இந்த விவசாயத்தெல்லாம் விற்று உனக்கு நல்ல ஃபேக்ட்ரியில் ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, உதவி கேட்டு வந்ததே நிலத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். ஆனால் அந்த உதவியும் கிடைக்கல. இப்போ அப்படியே நாட்கள் போகுது, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான வறட்சி. அந்த கிராமத்தோட நிலத்தை பார்த்தா விடுப்பு விட்டு போய் கிடக்கு, அவ்வளோ வறட்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வில்லியத்தோட அப்பா விளைச்சல் எதுவுமே இல்லாமல் காலியாக போய் கிடக்கு, காஞ்சு போய் வறண்டு கிடக்கு. இதை தடுக்கணும்னு நினச்ச வில்லியத்தோட அப்பா அந்த கிராமத்தில் இருக்க முக்கிய புள்ளிகளை கூப்பிட்டு, இந்த மாதிரி அடுத்த ஒரு வருஷத்தில் நம்ம கிராமம் மிகப்பெரிய வறட்சியை சந்திக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ வில்லியத்தோட அக்காட்ட அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வறட்சி வந்துச்சு, அது மாதிரி இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதனால் நிறைய விஷயங்கள் வரும்போது நம்ம வில்லியத்தோட படிப்பே கூட இதனால் நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வில்லியத்தோட அக்கா சொல்கிறாங்க, அப்போ வந்து ஏன் படிப்பு பாழா போனதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு. இப்போ இங்கே பெரிய வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது. அங்கே வில்லியம் என்ன பண்ணுறான்னு பார்த்தா மறுபடியும் போய் குப்பை கூடத்தில் என்னமோ தேடிட்டுருக்கான். அவன் தேடுறதே ராத்திரியில் படிக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இதுக்கு மேலே தான் அவனால் ஸ்கூலுக்கே போக முடியாதே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தேடிட்டுருக்கான். ஆனால் இவன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. டெம்ப்ரவரியாக இப்போதைக்கு அவன் படிப்பில் இருக்க பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் பர்மனெண்ட்டாக இதுக்கு பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்ற முயற்சியில் தான் அவன் இறங்கியிருக்கான். அப்போ அவனுக்கு இன்னொரு பேட்டரி கிடைக்கிது. அதில் உள்ள பேட்டரியை பற்றின எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்டை சொல்லிகிட்ருக்கேன். இந்த பேட்டரியில் நிறைய செல்ஸ்லாம் டெட் ஆயிடுச்சு, ஆனால் இதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டரிக்கு உயிர் கொடுக்க முடியும். ஆனால் இந்த பேட்டரிக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். அந்த எலக்ட்ரிசிட்டிலாம் எங்கேருந்து கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு அவனுக்கு விட கிடைக்கக்கூடிய இடம் ஸ்கூல் மட்டும்தான். எல்லோரும் மெயின் கேட் வழியாக உள்ளே போனதுக்கப்புறம் பேக் கேட் வழியாக உள்ளே போய் கிளாஸ் ரூமில் உட்காரான். ஏன்னா இவன் ஃபீஸ் கட்டலை இல்லையா. கிளாஸும் முடியுது, ஆனால் கிளாஸை விட்டு வெளியே போகாமல் சயின்ஸ் டீச்சராக தான் அவன் மச்சா இருக்கான் இல்லையா. என்ன வில்லியம், எதுக்கு நீ இன்னும் கிளம்பாமல் இருக்க? இல்லை சார், உங்கள் சைக்கிளில் எப்படி அந்த லைட் எரியுது? அது டைனமோனால எரியுது. அதான் சார், அது எப்படி ஒர்க் ஆகுது? அதுவா, டைனமோக்குள்ள ஒரு ஆள் உட்காந்து சைக்கிள் டயரை சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் நினைக்கிறதுக்குள்ளே அப்போ வில்லியம் முறைக்கிறேன். உடனே அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒர்க் ஆகுதுன்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அது சப்போஸ் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக்காக இருக்கலாம் அப்படின்றபோது அது எப்படி ஒர்க் ஆகுது? இங்கே பாரு வில்லியம், உனக்குள்ளே பல கேள்விகள் இருக்குது, அதுக்கான விடையை நீ தேட தேட படிக்க தான் கிடைக்கும். நீ வேணால் நம்ம ஸ்கூலில் இருக்க லைப்ரரியை போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாரு. சார், என்னால் லைப்ரரி போக முடியாது, நான் ஃபீஸ் கட்டலை. என்னடா, அப்போ ஃபீஸ் கட்டாமல் எப்படி கிளாஸ் ரூமுக்கு மட்டும் வந்த? அது இருக்கட்டும், நான் லைப்ரரி போகணும். எப்படிடா போவ? முதல்ல ஃபீஸ் கட்டுறா. என்ன சார், நான் ரகசியத்தெல்லாம் பாதுகாப்பேன். என்னடா சொல்லிட்டு இருக்க? சார், என் கிராமத்தில் டெய்லி ஒருத்தன் ராத்திரியில் வர்றான் என் அக்காவை பார்க்குறதுக்காக. அந்த ரகசியத்தை நான் தான் சார் பாதுகாத்து வச்சுருக்கேன் அப்படின்றான் வில்லியம். இங்கே நம்ம டீச்சரை அப்படியே மிரண்டுறாரு. நேராக கூப்பிட்டு போய் லைப்ரரிக்கு காட்டுறாரு. அப்போ அங்கே இருக்க ஒரு அம்மா, இவன் தான் ஃபீஸ் கட்டல, அப்புறம் எதுக்கு லைப்ரரி வேணாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹெட் மாஸ்டர் வந்து இவனை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் பேகை வச்சுட்டு அடுத்த செகண்ட் என்ன கேட்குறான்னா, டைனமோ பற்றி புக் இருக்கா அப்படின்னு. அந்த டீச்சருக்கே ஒன்றும் புரியலை. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேடம் அப்படின்றவும் அது உன்னோட சிலபஸில் இருக்கா? நீ என்ன எத்தனாவது படிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் கையில் மாட்டுற இந்த ஒரு புக்கு, எனர்ஜி அப்படின்ற புக்கு, அதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, விண்வில். அப்போ ஒரு பிஜிஎம் போடுறாங்க. அப்போ தான் இவனோட அந்த ஒரு இலக்கு ஆரம்பிக்க போது. இப்போ அப்படியே கட் பண்ண கிராமத்தை கட்டுறாங்க. இப்போ அந்த கிராமத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்க ஒரு அரசியல்வாதி தனக்கு ஓட்டு போட சொல்லி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ அந்த ஊர் தலைவரை தான் கட்டுறாங்க. நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு. பட் கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஊரில் நடக்கிற கஷ்டம், விவசாயம் அழிஞ்சிட்டு வர்றது, வறட்சி, இதை பற்றி பேசி, எப்பயுமே நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மட்டும் அது மாதிரி போடக்கூடாது. யார் விவசாயத்தை காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்மளோட உரிமையை கொடுக்கணும், நம்ம ஓட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அரசியல்வாதி டீம் பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவரை அங்கேருந்து இறக்கி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஊர் தலைவரை செம்ம அடித்து பொழந்து எடுத்துடுறாங்க.
அப்போ தான் நம்ம வில்லியத்தோட அப்பா வந்து வில்லியத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஊரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் படிப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் எங்களுக்காக விவசாயத்துக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு. அவ்வளோதான், இவனோட படிப்பு இதோட முடிஞ்சு. அவனோட கனவுகள்லாம் அப்படியே உடஞ்சிருது. இப்போ அப்பாவுக்கு அப்படியே உதவி பண்ணிகிட்ருக்கான். அறுவடைக்கான நாளும் வருது. இப்படி ஒரு பஞ்சத்தில் ஒரு அறுவடைனா யோசிச்சு பாருங்க. அவங்க சோளக்காட்டில் அறுவடையெல்லாம் பண்ணிட்டு கொட்டி பார்த்தா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக அறுவடை வந்திருக்கு. இதை அவங்க விற்று காசாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களோட சொந்த யூஸுக்கே ஒரு மாதத்துக்கு வர கூட தாங்காது போல், அவ்வளோதான் இருக்குது. இதை வச்சு இவங்க ஒரு வருஷத்தை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நாளுக்கு நாள் வறுமை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு மேலே தகர சீட் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு புல்லை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த தகர சீட்டை எடுத்துகிட்டு போய் எடைக்கு போட்டு அதை வச்சாது சமாளிக்கலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ விற்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே பெரிய கலவரமே இருக்குது. என்னென்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து இந்த கிராமத்தையே வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்கன்ற மாதிரி. இங்கே உள்ள பொருட்கள்லாம் 3 மடங்கு விலை ஏறி போச்சு. ஊர் மக்களும் கிராம மக்களும் கொந்தளிச்சு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கடைக்காரன் எங்களால் என்ன சொல்ல முடியும், கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ எதை வாங்க சொல்கிறாங்களோ அதைத்தான் வாங்க முடியும். அவங்க என்ன விலை வச்சு விற்க சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் விற்க முடியும். நீங்கள் ஏன்ட்ட சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கடைக்காரங்களாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த கலவரம் ஓடிட்டுருக்குது. அந்த பக்கம் கும்பலாக எல்லாரும் ஒரு லாரியில் போய்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வில்லியத்தோட அப்பா பார்க்குறாரு. என்னென்னா இப்போ நடக்கிற இந்த ஆட்சியை எதிர்த்து எதிர்கட்சிக்காரவங்க பக்கத்து ஊரில் போராட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே வில்லியத்தோட அப்பா அந்த லாரியில் போய் ஏறுறாரு. நான் வர்ற குடும்பத்தை நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு அவர் வாட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்போ நம்ம வில்லியம் வந்து லைப்ரரியில் தான் கதியாக கிடக்குறான். ஆனால் இவன் லைப்ரரியில் இருக்குது இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. பட் இந்த லைப்ரரி டீச்சரோட இவன் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இப்போ வந்து இவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறத அந்த லைப்ரரியன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இவனோட பிளான் என்னென்னா ஒரு விண்வில் மெக்கானிசத்தை பண்ணுறது தான். அது என்னென்னா இவன்ட்ட இருக்க பேட்டரியை வச்சு ஒரு விண்வில்லை இவனால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது மூலமாக வர்ற இயற்கை விசையை வச்சு இவன் வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது தெரியுமா, ஆழத்தில் தண்ணி இருக்குமே, அது மூலமாக அந்த கொஞ்சோண்டு நிலத்தடி தண்ணியை வச்சு விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாவை இவன் கொண்டு வரான். ஆனால் இது இந்த லைப்ரரியனுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் இவனோட முயற்சியை ரொம்ப பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. வில்லியமும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கே, இதை நம்ம எப்படியாவது செய்யணும்னு சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த சந்தோஷமும் கூட கொஞ்ச நாள் தான், அதுவும் கூட நிலைக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னா இவே ஃபீஸ் கட்டாமலே ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்ருக்கிறத பிரின்ஸிபல் பார்த்துட்றாரு. கண்ணா பின்னான்னு திட்டி இதுக்கப்புறம் உன்னை ஸ்கூல் பக்கமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இங்கே சயின்ஸ் டீச்சர் வந்து வில்லியத்தோட அக்காட்ட வந்து இந்த ஊரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் நீ இந்த ஊரில் இருக்க வேணாம், வா என்னோட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த அக்கா இவங்க குடும்பத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு சூப்பராக ஒன்று சொல்கிறாங்க. இங்கே இந்த கிராமத்தில் இருக்க எனக்கும் தான் பிடிக்கலை, ஆனால் அதுக்காக ஒருபோதும் என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அதனால நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நாட்கள் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராமம் வறண்டு போகுது. இந்த கிராமத்தில் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் வில்லியத்தோட ஸ்கூலுக்கே போக முடியாதுன்ற நிலமை வந்துருச்சு. அப்படியே சோகமாக இருந்து அந்த வறண்டு போன ஊரை இப்படி பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ திடீர்னு அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் கையில் கிடக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. எங்கன்னு பார்த்தா தூரத்தில் 2 லாரி முழுக்க ரேஷன் பொருட்கள்லாம் போகிறத பார்த்தோன்னே மக்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போடுறாங்க. உடனே வில்லியத்தோட அம்மா அவங்கள்ட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சம் காசை கொடுத்து, தம்பி இது மாதிரி எப்படியாவது நமக்கு சேர வேண்டிய ரேஷனை மட்டும் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவன் அப்பாவோட சைக்கிள் எடுத்துகிட்டு முந்தி அடிச்சுட்டு போகிறான். இந்த மாதிரி இங்கே கோர பசி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் அவங்க வில்லியவங்களோட அப்பாவை காட்டுறாங்க. போராடலான்னு சொல்லிட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கிறவர் அப்போ தான் ஒரு காட்சியை பார்க்குறாரு. பக்கத்து ஊரில் பசியால் பஞ்சத்தில் அடிபட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்க்குறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனேயும் அவர் அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறாரு. நம்ம கிராமமும் நாளடைவில் இது மாதிரி நிலையதுக்கு தள்ளப்படுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவங்க குடும்பம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே வண்டியை நிறுத்திட்டு இதுக்கு மேலே நம்ம போவேணாம், வீட்டுக்கே திரும்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வண்டியை நிப்பாட்டிடுறாரு. இப்போ நம்ம வில்லியத்தோட வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ வில்லியமும் வீட்டில் இல்லை, ரேஷன் வாங்க போயிட்டான். அவங்க அப்பாவும் இப்போ போயிட்டாரா, அதனால திடீர்னு ஒருத்தன் புதுசாக ஒரு மர்ம நபர் வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, என்கிட்ட கையில் எதுவுமே இல்லை, கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒன்றுமே செய்யாமல் போயிடுறேன் அப்படின்னு புட்டுச்சு கையில் உள்ள இதை வந்து பறிக்கிறேன். இவங்க குழந்தைய கையில் வச்சுட்டு ரொம்ப போராட முயற்சி பண்ணுறாங்க.
ஆனால் அவன் பிடுங்கிட்டு போயிடுறான். ஐயோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க ஸ்டோர் ரூமில் ஒரு 40 நாள் 30 நாளைக்கு விளைச்சல் அறுவடை பண்ணதை எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதை மக்கள் பூரா உள்ளே வந்து திடுத்துடுன்னு அள்ளிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம வில்லியமோட அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. பச்சை பிள்ளைய வேற வச்சுருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கண்ணு கலங்குது. நம்மலாம் எவ்வளோ உணவை வேஸ்ட் ஆக்கியிருக்கோம். இதெல்லாம் நினச்சி பாருங்கள். நம்ம சாப்பிடும் ஒரு ஒரு சாப்பாடும் கடவுள் கொடுத்த வரோம். அதனால் சாப்பாடை மட்டும் வேஸ்ட் ஆக்காதீங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இங்கே ஒரு பக்கம் இப்படி கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வில்லியம் எப்படியோ ரேஷன் கடைக்கு போயிட்டான். ஆனால் வந்து பார்த்தா இவங்க ஒரு ஊர் மட்டும் இல்லைங்க, பல ஊர்லேருந்து மக்கள் வந்து எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு வரிசை கட்டி நிற்கிறாங்க. இப்போ நம்ம வில்லியத்துக்கு ஒரு யோசனை வருது. எதாக இருந்தாலும் டெக்னிக்காக தானே யோசிப்பான். அதனால் இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். அந்த குடோனையே சுற்றி சுற்றி வரேன். அப்போ ஒரு வழி தெரியுது. அந்த வழியாக போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பையன் போகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மொத்த பேரும் இடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. டோரெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே வராங்க. உடனே அங்கேருந்து செக்யூரிட்டிஸ் வந்து இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எப்படியோ வில்லியம் ஒரு தந்திரமாக உள்ளே வந்துட்டான். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒரு கார்டுக்கு இவ்வளோ தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சோளம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதனால். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய கலவர கூட்டத்தில் இவன் வாங்கிட்டான். ஒரு கெட்ட விஷயமும் இதுதாங்க. ஏன்னா இப்போ அதை எப்படி அவன் வெளியே எடுத்துகிட்டு போகிறான். அங்கே உள்ள செக்யூரிட்டிஸே அதான் சொல்கிறாங்க, இப்போ நீ இதை எடுத்துகிட்டு வெளியே போனேன்னா நீ காலி, உன்னைய கொல்ல கூட தயங்க மாட்டாங்க, நீ இதை எப்படி பத்திரமா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே வெளியே காட்டினா பாவம் ஒரே கலவரமாக கதவை உடைச்சிட்டு உள்ளே வர்ற அளவுக்கு மக்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே காட்டினா வில்லியத்தோட அம்மா வந்து வில்லியம்மை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் ரேஷன்லாம் ஒன்றும் கிடைக்கலாமா, அங்கே ஒரே கலவரமாக இருக்குது அப்படின்றனால வில்லியம்க்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு தேடிட்டுருக்காங்க. இப்போ அந்த சமயம் அவங்க அப்பா வந்துடுறாங்க. கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. எங்களை நடு ரோட்டில் விட்டுட்டு எனக்கு என்னான்னு போயிட்டீங்களே, இப்போ பாருங்கள் வில்லியம் வேறு காணாமல் போயிட்டான் அப்படின்னு. இப்போ வில்லியத்தை காட்டுறாங்க. இங்கே ரேஷனை கையில் வச்சுக்கிட்டு வெளியே வர முடியாமல் பயந்துட்டு உட்காந்துருக்கான். இவன் மட்டும் உள்ளே இருக்க ஆஃபீஸர் கூட பயந்துட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அப்போ கூட அவன் புத்திசாலித்தனமாக ஒன்றை யோசிக்கிறான். இங்கே எப்படியே உட்காந்துக்கிறத பதிலாக ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். அங்கே இவனை மாதிரியே மாட்டிகிட்டு இருக்காங்களே, அவங்களோட உதவியோட ஒரு சின்ன ஹோல் வழியாக எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். கட் பண்ணால் அவங்கள்ட்ட இருக்க இந்த கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு, இப்போ வந்திருக்க இந்த கொஞ்சோண்டு ரேஷனையும் வச்சுக்கிட்டு, இப்போ இவங்க உயிர் பிழைக்கணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ சொல்லிட்டு இருக்கல கோவம் வந்துடுது அவங்க அக்காவுக்கு. இன்னுமா இந்த ஊரை கட்டிட்டு அழுதுட்டு இருக்கீங்க, வாங்க இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு கத்துறாங்க. அவங்க அப்பாவே பயங்கரமாக திட்டாங்க. திட்டின உடனேயும் அவங்க அம்மா பயங்கரமாக ஒரு அடி அடிச்சிட்றாங்க. எதிர்த்து பேசுகிற வேலை மட்டும் வச்சுக்காத, அப்படி உனக்கு பட்னியில் கிடப்பன்ற நிலமை வந்துச்சுன்னா என் கையை வெட்டி உனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் பயங்கரமாக நாளுக்கு நாள் பஞ்சம் தலை விரித்து ஆடுது. ஆனால் அப்போ கூட அந்த வில்லியத்தை பாருங்களேன், அவங்க சாப்பிட்ற அந்த ஒரு வேளை சாப்பாட்லேயும் கொஞ்சோண்டு அவன் நாய்க்காக எடுத்து வைக்கிறான். அதை அவங்க அப்பா பார்த்துட்டு பயங்கரமாக வில்லியம்மை திட்டிடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பஞ்சத்தில் இருக்காங்க, உயிரே போராடிட்டு இருக்கு, இதுக்கு நாய்க்கு வேறு எடுத்து வைக்கிறாடா அப்படின்னு. ஆனால் நம்ம வில்லியம் தான் ரொம்ப நல்ல பையனாச்சு. அதனால் அவங்க அப்பா சொல்கிறத புரிஞ்சுட்டு அக்காட்ட போயிட்டு, அக்கா அந்த மாதிரி உன்னால தான்க்கா எனக்கு உதவி பண்ண முடியும். எனக்கு புரியலடா, நான் என்னடா பண்ண முடியும்? சயின்ஸ் டீச்சர் சைக்கிளில் இருக்க அந்த டைனமோ எனக்கு வேணும்க்கா அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற, அதெல்லாம் எனக்குலாம் செய்ய முடியாதுடா. அக்கா எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்குள்ளே நடக்கிறது. அந்த டைனமோ மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த கிராமத்தில் இருக்க பஞ்சத்தை பூரா போக்குறது அந்த டைனமோவை வச்சு நான் என்னால் ஏதாச்சும் செய்ய முடியும்க்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு கெஞ்சி கேட்குறேன். எப்படியாச்சும் அந்த டைனமோவை எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்னு. இப்போ அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து காட்டுறாங்க. வில்லியத்தோட அம்மா வந்து கையில் ஒரு லெட்டரை வச்சுட்டு கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. வில்லியமோட அக்கா வந்து சயின்ஸ் டீச்சர் கூட சேர்ந்து இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க போல். இப்போ வில்லியம் வந்து தனக்கு இருந்த ஒரு முயற்சியும் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகுறியான். ஆனால் அப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த டைனமோவை அவங்க அக்கா வச்சுட்டு தான் போயிருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் குடும்பமாக பிரின்சிபல்கிட்ட பேசுகிறதுக்காக போயிருக்காங்க ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி என்னோடய பொண்ணு உங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்த டீச்சரோட தான் போயிருக்கா, அதனால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னால் முடிஞ்சது செய்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலையே நாங்கள் மூட போகிறோம், ரொம்ப பஞ்சத்தில் இருக்கனால யாரும் ஸ்கூலுக்கும் வர முடியலை அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ கூட இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வில்லியம் வேகமாக லைப்ரரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ அவங்க அம்மாவும் இவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இவன் என்ன உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்குறானா, பணம் கேட்குறானா, பட்னியாக இருந்தாலும் கூட இவன் லைப்ரரியை தானே கேட்குறியான், இது கூட நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு மனம் உடைஞ்சு பேசுகிறாங்க.
உடனே அந்த பிரின்ஸிபல் வந்து மனம் உடைஞ்சு போயிடுறாரு அவங்க பேசுகிறத பார்த்து. ஓகே, என்னால் முடிஞ்சது இந்த லைப்ரரியை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி வரேன், இனிமேல் உங்கள் மகன் இங்கே வந்து தாராளமாக படிக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ அவன் இந்த ஊரையே காப்பாற்றுறதுக்கான அந்த விண்வில் ஆராய்ச்சியை தொடர்றான். இப்போ அவனுக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் ஒரு யூத் கிளப்பு மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் உதவியை தேடி போகிறேன். அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறான். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஆனால் நம்மளால் இந்த கிராமத்தோட தலைவிதியை மாற்ற முடியும் அப்படின்னா நாங்கள் ஏதாவது உதவி பண்ணுறோம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. எல்லோரும் சேர்ந்து டே அண்ட் நைட்டாக வேலை பார்க்குறாங்க. அப்போ நம்ம விண்வில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அமெரிக்காலலாம் இந்த காற்று மூலமாக எனர்ஜியை உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக ஒரு எலக்ட்ரிக் பவரை கொண்டு வராங்க. அது மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறான். இப்போ அவங்களுக்காக ஒரு ப்ரோட்டோடைப் வந்து ஒர்க் பண்ணுறான். ப்ரோட்டோடைப்னால் ஒரு பெரிய விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி செஞ்சு இந்த மாதிரி காற்று மூலமாக அந்த ஃபேன் சுற்றி அதுலேருந்து எலக்ட்ரிக் வர்றதை இவங்களுக்கு ஒரு பார்வையாகவே காட்டினோடனையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டோடைப் மூலமாகவே அந்த ரேடியோவை பேட்டரியே இல்லாமல் ஒர்க் பண்ண வச்சு காட்டுறான். அவ்வளோதான், அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. இவனால் கண்டிப்பாக சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அது என்ன சொல்கிறது, முழு மனசோட இவனுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வில்லியத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஒன்றா குப்பையெல்லாம் கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து வச்சிட்ருக்காங்க. இதே சமயம் வில்லியத்தோட அப்பாவை கட்டுறாங்க. அந்த வறண்ட பூமியில் ஏதாவது ஒரு சின்ன முயற்சியில் ஏதாவது ஒரு பண்ணி சின்னதாக ஏதாவது விளைய வைக்க முடியுமா அப்படின்னு அவன் அங்கே போராடிட்டு இருக்கான். இப்போ வில்லியம் வரான். அவன் செஞ்ச அந்த ப்ரோட்டோடைப்பை வந்து அவங்க அப்பாட்ட காட்டுறான். அப்போ கோபமாக அவங்க அப்பா என்னடா அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா இதை வச்சு தான்ப்பா நம்ம கிராமத்துக்கே பஞ்சத்தை போக்க போகிறேன் அப்படிங்கிறான். நம்ம கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர போகிறேன், அது மூலமாக நம்ம கிராமத்தில் உள்ள எல்லாரும் இந்த வறண்ட நிலத்தில் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அதுக்கு உங்களோட சைக்கிள் வேணும்ப்பா, எனக்கு உங்கள் சைக்கிளை டிமாலிவேஷன் பண்ணி தான் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் வருது பாரு அவங்க அப்பாவுக்கு கோவம். ஏன்டா அங்கங்கே எல்லாரும் பஞ்சம் பட்டினின்னு அடிபட்டு கிடக்குறாங்க, செத்துட்ருக்காங்க, நீ என்னடானா அது கண்டுபிடிக்கிறேன் இது கண்டுபிடிக்கிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு தெரியுறியா அப்படின்னு அவங்க அப்பா அடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோட்டோடைப்பையும் உடச்சி போட்டுறாரு. உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பாக போச்சு, ஒழுங்காக போயிட்டு இந்த நிலத்தை போய் உழுடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ண இந்த ப்ரோட்டோடைப் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் இந்த சின்ன விஷயம் நம்ம வில்லியத்தை தடை பண்ண போகிறது கிடையாது. எப்படியாவது இந்த கிராமத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற இந்த வில்லியம் திரும்ப அந்த யூத் கிளப்புக்கு போகிறேன். அங்கே வச்சு பசங்களை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே பாதி பேர் காணா, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களும் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. என்னடா உங்களோட ஹெல்ப்போட நான் விண்வீல் கட்டலான்னு பார்த்தா நீங்களும் போகிறீங்க அப்படின்றான். இங்கே பாரு தம்பி, உனக்கு ரியாலிட்டி தெரிய மாட்டேது. இங்கே உள்ளவங்க எல்லாரும் செத்துட்ருக்காங்க. அப்போ நீ சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் வெளியூர் போகிறோம் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. நீங்கள் வெளியூர் போனால் மட்டும் இந்த பஞ்சம் சரியாயிருமா, இதெல்லாம் சரியாயிருமா, நீங்கள் இங்கே இருந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறான். இப்போ ஒன்றுமே இல்லை, வேறு ஒரு சைக்கிளை நம்ம கண்டுபிடிப்போம். எது இந்த ஊரில் சைக்கிளா தம்பி, இங்கே சோறு தண்ணி இல்லை, உங்கள் அப்பாட்ட மட்டும்தான் சைக்கிள் இருக்குது, அப்போ வாங்க அவர்கிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு போகிறான். அவங்களும் சரி வா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்போ வில்லியத்தோட அப்பா அவருக்கு இருக்க ஒரே சொத்து சைக்கிள் தான். ஸோ அதை உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பசங்களோட வெளியே வந்து நிற்கிறியான். ஸோ என்னை அடித்து போட்டுட்டு இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறீங்க அப்படி தானே, வாங்கடா வந்து என்னை அடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. அவ்வளோதான்டா, அவங்க அப்பாவே உன்னை நம்ப மாட்டுறாரு, நாங்கள் எதுக்குடா உனக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் ஊரை விட்டே போகுது. அவ்வளோதான், அவன் மனசே உடைஞ்சு போயிடுது. இப்போ நாட்கள் போகுது. பசி பட்டினின்னு சொல்லிட்டு அவன் ஆசாசையாக ஒரு நாய் வளர்த்துருப்பான் இல்லையா, அதுவும் இறந்து போயிடுது பாவம். இப்போ கதறி அழுதுட்ருக்கும் போது இந்த பக்கம் வில்லியத்தோட அப்பாவை தான் கட்டுறாங்க. அந்த ஊர் தலைவர் அப்போவோன்னு இழுத்துட்ருக்கான். அவருக்கு வந்து அவங்க அப்பா வில்லியத்தோட அப்பா ஆறுதல் சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. இப்போ அவங்க மனைவி ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னடி இப்படி இருக்க, அவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேங்க, என்னடி நீ எப்படி பேசுகிற? ஆமாம், நம்ம மகன் ஏதோ இந்த கிராமத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா, அவனுக்கு நீங்கள் ஒன்றுமே ஒத்துழைக்காமல் இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவியான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால தான் எதுவுமே பண்ண முடியலை, ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது. இந்த சைக்கிளை தானே அவன் கேட்குறியா, அந்த சைக்கிளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவன்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம டெய்லரும் அப்படியே அழுகிறாரு ஃபீல் பண்ணி. இப்போ வில்லியம் வந்து அவனோட ஆசை நாயை மண்ணில் புதைச்சிட்டு அந்த இடத்துலையே உட்காந்து அழுதுட்ருக்கான். இப்போ அங்கே அவங்க அப்பா சைக்கிளோடு வராரு. வந்து உட்காந்து மகன்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி உன்னால் நீ சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர முடியுமாப்பா அப்படின்னு. அப்பா என்னை நம்புங்கப்பா, ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படின்றாங்க. அவ்வளோதான், இப்போ உடனே நம்ம சைக்கிளை டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்றான். இப்போ அவங்க அப்பாவும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த விண்வெளிக்காக சின்ன டவர் மாதிரி கட்டணும் இல்லையா, அதுக்காக மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டி
இவங்க 2 பேரும் தனியாக வேலை செய்கிறத பார்த்துட்டு இந்த கிராமத்தில் உள்ள வேறு சில மக்களும் நமக்காக தானே உழைக்கிறாங்க, நம்மளும் உதவி பண்ணுவோம்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கிராமமே வந்து ஒரு சின்ன பையன் ஏதோ விளையாட்டு பொருளை வச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அதை இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம வில்லியமும் பக்காவாக அந்த ப்ரோட்டோடைப்பில் இருக்கிற மாதிரியே பெரிய சைஸில் ரெக்க பண்ணி அப்பாவோட சைக்கிள், அந்த டீச்சரோட டைனமோ, அப்புறம் வயர்ஸு, பேட்ரி இல்லையோ சாரி பேட்ரி தேவையில்ல, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய சைஸ் டைனமோ பண்ணிட்டான். இப்போ பயங்கரமாக காத்தடிக்குது, அந்த விண்வெளி ரொம்ப ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்குது. இப்போ எல்லாரும் அண்ணாந்து மேலேயே பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் அவங்க அப்பா வந்து எப்படியும் தண்ணி வந்துடும், நம்ம மகன் எப்படியும் வர வச்சுருவான் அப்படின்னு தண்ணி வர்றதுக்கான வழியெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது இப்போ இந்த சீனை பாருங்களேன். ரொம்ப நாள் கழித்து பயங்கரமாக காத்தடிக்குது. அதில் அந்த விண்வெளி சுற்றி அதன் மூலமாக ஒரு மின்சாரம் வருது. இந்த கிராமத்தில் மின்சாரமே கிடையாது அப்படின்ற போது அதில் ஒரு சின்ன ஸ்ப்ராக் மாதிரி ஒரு சின்ன லைட் வருது. அதை பார்த்துட்டு இந்த மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அதை பம்பு வந்து ஓட ஆரம்பிக்குது. ஓடினவுனையும் அங்கே ஒரு பம்பு வந்து ப்ரெஷ் பண்ணி ஆழமாக அந்த கிணத்துக்கடியில் இருக்க தண்ணியை மேலே இழுத்து கொண்டு வந்து வெளியே விடுது. ஓடி வந்து கட்டுப்பிடிச்சிக்கிறாரு வில்லியமோட அப்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம்டான்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்படி தான் வில்லியம் இந்த வறண்ட பூமிக்கு தண்ணியை கொண்டு வரான். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களே இவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாக சில பயிர்கள் அப்படியே துளிர் விட அந்த கிராமத்துக்கே ஒரு புது நம்பிக்கை வருது. அந்த கிராமத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து சந்தோஷம் வருது. இதெல்லாம் பார்த்து வில்லியம் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் கட்டின அந்த டவர் மேலே ஏறி நின்று இந்த வறண்ட பூமி கொஞ்சம் கொஞ்சமாக பசுமையாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற வில்லியம் இது போதும் எனக்கு அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கப்புறம் நான் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்தில் போய் நிற்கிறேன். இல்லைடா, நீ பிறந்த பர்பஸே வேறு, நீ இன்னும் நிறைய படிக்கணும், பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் நீ போகணும்டா, நீ சாதிக்கணும்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ வில்லியத்தை பார்த்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. இப்போ அந்த கிராமத்துக்கே ஹீரோனா வில்லியம் தான். இப்போ பாருங்கள், இதுதான் உண்மையிலேயே ரியல் வில்லியம். நம்மலாம் தவிச்ச வாய்க்கே சில பேர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு கிராமத்துக்கே தண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். இவருக்கு வந்து நல்ல ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சிச்சு, அடுத்தடுத்து மேற்படிப்பு பண்ணி பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த கதையில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, எதுவுமே நமக்கு உதவும் மாட்டாங்க அப்படின்னா சூழ்ந்து போயிடாமல் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு முயற்சியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு போராடினோம்னா நம்ம வெற்றி அடைய முடியுங்கிறது இந்த படத்தில் வில்லியம்ஸோட கதை உணர்த்தது. ஓகே, நம்ம அடுத்து என்ன படம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? தயவு செஞ்சு தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.